இவர் என்னன்னா அவங்க அப்பான்னு வந்துட்டு அவங்க அப்பா மட்டும்தான், அவங்க அப்பா மட்டும்தான் கவனிப்பாரு, வேற யாரையும் கவனிக்க மாட்டாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு என்ன பண்ணும், இல்ல அப்படின்னு கோர்ட்ல இது பெரிய பிரச்சனை ஆகி ஒரு நாளும் அந்த தள்ளி தள்ளி போவோம். உங்களுக்கு இன்னைக்கு இல்ல, நாளைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்க, அன்னைக்கு வாங்கன்னு கோர்ட்ல தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். அந்த கேஸ் ஏதோ ஒரு ரீசனால அப்படி நடந்துட்டே இருக்கும். இப்படியே நடந்துட்டு இருக்கப்ப என்ன ஆகும்னா, இந்த ஹீரோட பொண்ணு கேட்கும், அப்பா உங்களுக்கு காதுல விழுந்துச்சு தானே அந்த அவங்க பேசுனது, நீங்க ஏன் கோர்ட்ல வந்து அவங்க எனக்கு பிரெக்னென்ட் லேடினே தெரியாது அப்படின்னீங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நான் இல்ல நான் வீட்டுல இவங்க டியூஷன் டீச்சர் கிட்ட பேசும்போது இவர் கேட்டாருன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க கேட்கலன்னு சொன்னீங்க, உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு கேட்டுச்சு தானே, அப்புறம் எப்படி நீங்க கால் பண்ணி டாக்டர் கிட்ட எல்லாம் விசாரிச்சீங்க, இந்த காசு எப்படி காணாத போச்சுலாம் அப்படின்னு பொண்ணு கேட்கும் போது இவன் என்ன சொல்லுவானா, இல்ல எனக்கு கேட்டுச்சு, ஆமா நான் பொய் தான் சொன்னேன், ஏன் அப்படி பண்ணீங்கன்னா, இப்போ நான் அப்படி சொன்னேன்னா என்னதான் கொலை வழக்குல வந்து தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன 3 வருஷம் ஜெயில போட்டுருவாங்க. ஒரு கிட்டத்தட்ட வந்து அந்த குழந்தை அபார்ட் ஆனதுக்கும் சேர்த்து ஒரு 10 வருஷம் நான் ஜெயில இருப்பேன். உன்னை பத்தி தான் நான் யோசிச்சேன், உன்னை யார் பார்த்துப்பானா, நீங்க பண்ணது தப்புப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்.